அது இல்லாம அவரு கொஞ்சம் மக்களுக்கு இறங்கி செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காரே கண்டி, ஒரு மக்களோட மக்களா வந்து எதுவும் நற்பணிகள் எதுவும் செய்ற மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல சேர்ந்தாலும் நாங்க சொன்ன மாரி முன்னாடி அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினாக்கா, ஒரு லீடரா பார்க்கறதுனாக்கா, அது என்னதான் மெசேஜ் குடுத்தாலும் ஒத்து வராது. எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து இந்த தனித்து நிற்குங்கிற முடிவை அலைன்ஸோட போனாதான் ஃபியூச்சருக்கு நல்லது. விலைவாசி நான் கம்மி பண்றேங்க, உங்களுக்கு நல்லது பண்றாங்க, அப்படி பேசணும். இந்த தாலி கூட உங்களால வாங்க வக்கி இருக்காதா, இந்த மாதிரிலாம் பேசுறாரு அவரு. 2026 எலெக்ஷன்ல இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மறுபடியும் ஒரு பின்னடைவு. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் மத்தியில ஒரு லீடரா வரணும்னாக்கா, ஒரு கரிஸ்மேட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கணும். இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாஸ் ரீச் இருக்கணும். அது இல்லைனாக்கா தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது யார் வேணா இருக்கலாம். அது இல்லை அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ தான் இந்த ஆளுக்கு வந்தாருனாக்கா, இந்த தலைவர் வந்தாருனாக்கா, நம்ம எல்லாரும் லீட் பண்ணி ஏதாச்சும் டெலிவர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க ஓட் போடுவாங்க. இல்லாட்டினாக்கா அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. கடந்த 15 வருஷமா இருக்கிற எலெக்ஷன்ல அவரோட கேண்டிடேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 234ல் வந்து 117 லேடிஸ், 117 ஜென்ஸ். அவரோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வச்சு ஒரு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனாலும் அது கொண்டு ரீச் ஆகலதையான்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மெரிட்டோரியஸ் அப்ரோச் வந்து எலெக்ஷனில் எடுபடாது இல்லையா. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அது என்னென்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி பார்ப்பாங்க. இவ்வளோ பேர் மாசாக இவங்களை வந்து லீட் பண்ணி இவர் வழிநடத்துவார், தமிழோட இதெல்லாம் இருக்கும் இல்லை, சில கொள்கைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க. அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணா காலத்துல பார்த்தீங்கன்னா பேசி 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 தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இவர் அந்த வழியில் பார்த்தோம்னா இவர் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு. டெய்லி ஒரு ஸ்பீச்சு அது கொண்டு சேரலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சேர்ந்தாலும் நாங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைனாக்கா, ஒரு லீடராக பார்க்கலனாக்கா, அது என்னதான் மெசேஜ் கொடுத்தாலும் ஒத்து வராது. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஃபியூச்சர் அவங்க தான் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. அவங்க மேபி அலையன்ஸ் வச்சுருந்தாக்கா வரலாம். தோல்விக்கு காரணம்னா இப்போ வந்து மக்கள் வந்து நல்லவங்க கட்டணம் யாரும் பார்க்கறது, எதுவும் இலவசம் என்ன தராங்களோ அதுதான் மக்கள் மெயினாக எதிர்பார்க்குறாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து அவர் இலவசமாக எதுவும் தரமாட்டோம், ஆனால் வந்து நல்லா செய்வார். ஆனால் மக்கள் அது வந்து எது இலவசமாக தராங்க, எது ஃப்ரீ பஸ் தராங்க, அந்த மாதிரி கேஸ் அது மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை நாடாளுமன்றத்தில் வந்து அப்போ வந்து விஜய் இல்லை, அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இப்போ விஜய் வந்தனால அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன். நாம் தமிழருக்கான எதிர்காலம் எப்படி? இல்லை நாம் தமிழர்கள் வந்து தனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு சீட்டு 2 சீட்டு அது மாதிரி தான் பிடிப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏதாவது கட்சி கூட்டணியோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவரோட பேச்சுகளும் நல்ல கருத்தான பேச்சுகள், அவர் பேசுறது கரெக்டான தான் பேசுகிறாரு. ஆனால் மக்கள் அதை விரும்ப மாட்டாங்களே. இப்போ என்ன விஜய் மட்டும் என்ன பண்ணார், இப்போ ஃப்ரீயாக தரேன்னு சொன்னால்தான் உடனே ஆட்சி அமைச்சார். அவரும் நான் எதுவும் ஃப்ரீயாக தரமாட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க, எதுவும் ஃப்ரீ பஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவரும் ஆட்சி அமைச்சிருக்க மாட்டார். இல்லை அவரோட கட்சியில் வந்து மற்ற கட்சிக்காரங்க யாருன்னா கூட்டணி சேர நினைச்சிங்க. கண்டிப்பாக கூட்டணி சேராமல் அவர் தனித்தே நின்று போட்டிட்டோம்னா கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கலாம் வாய்ப்பு கிடையாது. சீட்டுக்கும் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில், தனி மெஜாரிட்டியில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழகம் முழுக்குமே வந்து தாவேக்காவோட ஒரு அலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் ஃபஸ்ட் டைம் வந்ததால் அவர் ரொம்ப பாசிட்டிவாக எதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து தான் போட்டிருக்காங்க. அதோட அலை தான் வந்து எல்லாருக்குமே அது இதுவாச்சு. ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி அதே அலை தான் இவருக்கும் ஆயிடுச்சு. சப்போஸ் அவர் வரலன்னா ஒன்றா இவர் ஒரு 4-5 சீட்டாவது வந்திருப்பான், அட்லீஸ்ட் அவராவது வந்திருப்பார் அவர் நின்ன தொகுதியில். இதுதான் ரீசனாக நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அவர் கொஞ்சம் மக்களுக்கு இறங்கி செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காரே கண்டி, ஒரு மக்களோட மக்களாக வந்து எதுவும் நற்பணிகள் எதுவும் செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரியலையான்னு தெரில, எனக்கு தெரியல. பேச்சு ரைட்டு, எங்கள் அப்பா பாட்டன் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்கிறாரு, எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மான்னு. ஆனால் எதுவுமே ஒரு இறங்கி இப்போ எவ்வளோ ப்ராப்ளம் நடந்தது நமக்கே, மழை வெள்ளம் அது இதுன்னு, எங்கே வந்து அவங்களாம் எதுவும் பண்ண மாதிரி தெரில. ஏதோ மக்களுக்காக பணத்தை செலவு பண்ணியோ இல்லை நற்பணிகளோ கூட எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் இறங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேச்சாவே இல்லாமல் கொஞ்சம் செயல்லையே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மீண்டு வரதுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு புது முகத்தில் போகும்போது அதுலேருந்து சில இதில் இப்போவே மக்கள் சொல்கிறாங்க அந்த சிறுமி கற்பழிப்பு அதெல்லாம் வந்து இல்லை அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் பேசியே இவர் வந்தார். இப்போ இவர் வந்து இன்னும் வெளியே வந்து அதை பற்றி சொல்லக்கூட இல்லை.
ஸோ அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்புறம் இவர் பெட்டராக இருக்குமோன்னு இவருக்கு திருப்பி பண்ணுவாங்க. கருத்துக்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப சிறந்த அந்த கருத்துக்கு தான் ஒரு 8%, 8.5% பண்ணுறதே அந்த கருத்துக்கள் தான். அவர் இறங்கி செஞ்சது இன்னும் செஞ்சாருன்னா இன்னும் பர்சன்டேஜ் அதிகம் வரும். முதல்ல ஒரு 10 சீட்டு 20 சீட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகலாம். தோல்வின்னு இல்லை, இன்றைக்கி பொறுத்தவரையிலும் சரி பணநாயகம் தான் ஜெயிக்குது. ஆனால் அதை தாண்டி தாவேக்கான்னு ஒரு கட்சி புதுசாக கொண்டு வந்தோம். அவங்க ஒரு விஜய்ன்ற ஒரு நடிகர், அவரை தான் அதை வச்சு எல்லாரும் போட்டாங்க ஓட்டு. ஆனால் அந்த மனுஷன் கத்துறாரு. ஏதோ கத்துறாரேன்றக்கோசரமாச்சும் ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவர் என்னதான் பண்ணுறாரு, இப்போ இவருக்கு 5 வருஷம் நம்ம என்னதான் பண்ணுறோம் பார்க்கலான்னு கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் தர வேண்டிய ஒன்று தான், மறுக்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. தந்தால் எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்த தடவை எதனா ஒரு முயற்சி பண்ணுங்க. பாவம் அவர் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாரு, நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் அவருக்கும் தெரிஞ்சிருக்குது. அது என்றைக்கும் வீண் போயிடக்கூடாது. ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் திரும்ப கிடைப்பாரான்றது அடுத்த எங்கள் இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. அத்தனை ஜென்ரேஷனுக்கு கேள்விக்குறியான ஒன்று தான். ஏன்னா இன்னைக்கு காசு இருந்தால் தான் அரசியலுக்குள்ளே வர முடியும். திறமை இருந்ததுனாக்கா அரசியலுக்குள்ளே வர முடியாது. திறமுள்ள ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, அதை காப்பாற்றுவோமோ இல்லை திரும்பியும் அவர் அதே தோல்வி இதில் தள்ளுவோமான்றது சமுதாயம் தான் முடிவெடுக்கணும். இல்லை நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. அதாவது ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுகிறதும், மற்றபடி ஒரு விஷயம் பொது பிரச்சனை வரும்போது பூசி மொழுப்பாமல் போட்டு உடைக்கிறாரு. யாராக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாரு. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா, அதை விட்டு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது கேப்டன் எப்படி பேசினாரோ அது மாதிரி அப்போவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்களாம் பெரிய தலைகள் இல்லைன்றனால பேசுகிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவங்களாம் இருக்கும்போதே இவர் பேசினார்ல. அன்னிலேருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரலாம் அவரை புறக்கணிக்கிறமே தவிர, ஓகேங்களா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தோண மாட்டேங்குது. ஓகேங்களா. நம்ம ஓட்டை ஒன்று நடிகருக்கு போடுறோம், இல்லையா காசுக்கு போடுறோம். இதை தாண்டி வேறு யாருக்கும் திறமைசாலிக்கு போடல. திறமைசாலிக்கு வாய்ப்பு கொடுத்தாதான். ஓகேங்களா. வாய்ப்பு கொடுக்காம அவங்க ஒருத்தர் திறமையை வச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு மட்டும் பேசுகிறோம்ல, அப்போ அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்தா தானே சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் எல்லாருக்குமே புரியுது. நான் ஆஃப்டர் ஆல் டிரைவர் தான். ஓகேங்களா. எனக்கும் புரியுது. ஆனால் எல்லாருக்குமே புரியுது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, பாமரரும் புரிகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதை எடுத்துக்கிற விதங்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எதையுமே சரி, நல்லது கூட சரி, சொல்ல வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது. அவர் சொல்கிற விதத்தை சொல்கிறாரு, ஆனால் நாம் எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை தப்பாக எடுத்துக்கிறோம். அதனால் அவரை புறக்கணிக்கிறோம். அவர் பப்ளிசிட்டிக்காக மட்டும் பேசுகிறாரு நம்ம நினைக்கிறோம், அதே தப்பு. போராட்டி இருக்காரு. ஏன்னா இதுவரை கூட்டணிக்குன்னு போகல இல்லை எங்கேயுமே. வந்தால் வர ஓட்டு என்ன நம்பி வரட்டும், எனக்காக வரட்டும், கூட்டணிக்கு நான் போகலை அப்படின்னார்ல. இன்னைக்கு எல்லா எதிர்கட்சி அதிமுக பற்றி தப்பாக பேசினார் தாவேக்கா, திமுக பற்றி தப்பாக பேசினார். இன்னைக்கு அவங்களது வந்தவங்கள தான் கூட்டு வச்சுன்னு இன்னைக்கு அரசியல் பண்ணின்னு இருக்கிறாரு, ஆட்சி நடத்துறாரு. அவரை பார்க்கும்போது இவர் பெட்டர் தானே, அதையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். தொடர் தோல்வியெல்லாம் சொல்ல முடியாது சார். அவங்களுடைய உழைப்பு அசாத்தியமான ஒன்று தான். ஆனால் மக்கள் சரியாக புரிஞ்சிக்கல. திரைபிம்பத்தினால கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. இல்லைன்னா அவங்க இந்நேரம் சட்டமன்றத்தில் பாதிக்கு மேலே இருப்பாங்க. கடுமையான உழைப்பு போட்டார், கரெக்டான தெளிவான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. மக்கள் சரியாக புரிஞ்சிக்கல. ரெண்டாவது மீடியா கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலை. அவர் என்னென்ன மருத்துவம் இலவசம் சொன்னார், கல்வி எல்லாருக்கும் இலவசமாக சொன்னார். ஆனால் மக்கள் சரியான முறையில் அது போய் சேரலை, மக்களுக்கு போய் சேரலை. மீடியா ஃபுல்லாக மறைச்சி விஜய் வரார், விஜய் உட்கார்றார், விஜய் ஏந்துடுறாரு, இப்படியே சொல்லி நாட்டை கெடுத்துட்டாங்க. ஆனால் புரிஞ்சுப்பாங்க. இதை விட பல மடங்கு வெற்றி சீமானுக்கு வரும். அவர் தான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை அடித்தாலும் நான் கரெக்டாக தெளிவான உறுதியோடு தான் இருக்கிறேன், நான் வெல்வர் உறுதி தான் சொல்கிறாரு. அதனால் அவருக்கெல்லாம் பின்னடைவு இல்லை, மக்கள் தான் பின்னடைவு ஆகிட்டாங்க, மக்கள் தான் தோற்று போயிட்டாங்க. மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள். என்ன காரணம்ன்றது பலவிதமான காரணங்கள் இருக்கு. இப்போ காம்படிஷனான பாலிடிக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஏடிஎம்கே ஒன்றும் கிடையாது, டிஎம்கே இப்போ நம்பர் 1ல இருக்கு. இப்போ டிவிக்கே வந்திருக்காங்க. நாம் தமிழன் கட்சி நம்ம சீமானை பொறுத்தவரையும் வில்லேஜ் சைட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஆனால் சிட்டியை பொறுத்தவரையும்
மக்கள் ஸ்பீச்சை மட்டும்தான் கேட்குறாரு, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்குறாரு. பட் அவருக்கு வந்து எந்த போலிங்ஸும் வரல இந்த வாட்டி. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் அதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு சிஎம் ஆகாட்டியும் கூட அவருக்கு என்ன ஒரு தனி ஒரு பேரை வந்து காப்பாற்றிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பட் இது என்ன மாதிரி பாலிடிக்ஸ்னே தெரியல. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல தெரில. ஆனால் பட் ஐ பிலீவ் எவ்ரி ஒன். அவரை நான் நம்புகிறேன். பட் அவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தெரியும். அது மக்கள் இதுவரையும் இது தேர்ந்தெடுத்தா தெரியும். அதான் என்னோட ஒப்பீனியன். ஒரு டிஸ்பிளேல ஆமாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத வந்து ஒரு டீம் ஆஃப் ஒர்க்கில் காமிச்சு அது மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டிஸ்பிளேலையும் காட்டுறாரு. புரியாத மக்கள் கூட ஈஸியாக புரிய வைக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்ல வர்றாருன்ட்டு. ஆனால் பட் இவ்வளோ டீம் இருக்கும்போது கூட அவருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா அது மக்களோட பிரச்சனைன்னு தான் நான் சொல்ல வருவேன். இப்போ பாலிடிக்ஸ் இவங்க ஆப்போனன்ட்டு அவங்க ஆப்போனன்ட்டு நம்ம சொல்றது பதில் மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்காததுக்கு காரணம் என்னன்றது வந்து அது வந்து இன்னும் அவர் பர்ஃபெக்டாக பண்ணாதான் காட்டுவாங்க போல இருக்கு பப்ளிக். அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன். டிவிக்கே வராமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவருக்குன்ட்டு ஒரு இது போஸ்டிங் அது ஏதாவது ஒரு சீட்டு ஒரு 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 மெஜாரிட்டியில் இருந்திருப்பேன். பட் டிவிக்கேன்றது வந்து ஆக்சுவலாக நாங்கள் இது யூத் பண்ணுற வேலை தான். ஆனால் பட் நான் எதுவும் சொல்ல வரல. அவர் சினி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ டிவிக்கே பற்றி இப்போ நமக்கு டாபிக் கிடையாது, சீமான் தான் டாபிக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்தான்னா என்ன பண்ணால் தேர்ட் டைமில் வருவார். இப்போ செகண்ட் டைம் நடந்திருக்கு. தேர்ட் டைமில் என்ன ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குன்றது வந்து தெரிய வரும். ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்குன்னா அவரும் வந்து மக்களை வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து செய்ய தான் வந்து முன்னாடி வரேன், நான் ஆட்சிக்கு வரேன் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து புரியும்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் பாலிடிக்ஸே வந்திருக்கு. இப்போ கட்சியில் வரவங்கெல்லாம் என்ன நான் மக்களுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வராங்க. ஸோ மக்களாக தேர்ந்தெடுக்கிறது தான். ஆனால் பட் இன்னும் எதனால் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. எல்லாருக்குமே புரியும், எல்லாத்துக்கும் சீமானை பிடிக்கும். என்ன தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள்ளே மாட்டிக்கிறாரு, அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்குது, தெளிவான முடிவு அவர் எடுக்கணும். இது நம்ம தமிழக முன்னேற்ற கழகத்தோட வெற்றி கழகத்தோட சேர்ந்திருந்தா ஓரளவு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், சேர்ந்து பண்ணியிருக்கலாம். அதாவது அவரோட முரண்பாடான பேச்சு தான், முன்னுக்கு பின்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தெளிவான ஒரு முடிவில் இல்லை. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அவங்க கேண்டிடேட்ஸை வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் தான், அது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாரு, அரசியலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கிறாரு. ஃபியூச்சரில் தெளிவான முடிவு எடுத்தாருன்னு அவர் வரதுக்கான வாய்ப்புகள். ஆமாம் இந்த முறை வந்து ஒரு 20% வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட இது. ஆனால் அவரோட மிஸ்டேக் எல்லாமே நிறைய விஷயங்கள்ல அவர் சர்ச்சைக்குள்ள ஆகிட்டாரு. அதில் அவர் தெளிவாக இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. வணக்கம் சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கருத்துக்களும் ஆணித்தரமாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய ஸ்டாண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை. அவர் இந்த எலெக்ஷனில் வந்து என்னென்னா ஒரு டெஃபினட்டாக கூட பர்சன்டேஜ் வாங்கியிருப்பார். பிகாஸ் ஆஃப் அந்த விஜய் இந்த சினிமா அலையில் அவரும் கொஞ்சம் அடிபட்டார். அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன் வந்து முடிவு எடுக்கணும். இதுக்கு மேலும் தனியாக நின்று இது பண்ணான்னா அவருடைய கூட இருக்கிற அவங்களுடைய அவனுடைய வேலை வந்து அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அது முடிவு அடுத்த தடவை வந்து நல்ல முடிவாக அவர் எடுக்கணும். அதுதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு நல்ல கருத்து தான் சொல்கிறாரு, தவறு இல்லை. அதே பட் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாறி பேசிகிட்டே இருந்தாருனாக்கா கஷ்டம். அதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இல்லை அவர் பேசுறது எல்லாமே சேருது, கருத்து எல்லாமே சேருது. அதில் ஒன்றும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது.
பட் எலெக்ஷன் வரும்போது அவர் ஸ்டாண்ட் வந்து தனித்து நிற்கணுங்கிறது தான் அது அதனால தான் அவர் அடிபட்டு போறாரு. வேட்பாளர் தேர்வு கூட பார்த்தோம்னா 117 ஆண்கள் பெண்கள் இல்ல, அதெல்லாம் கரெக்டு ஓகே. பட் பப்ளிக்கு தெரியணும்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் தெரியணும், அதுதான் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கும் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவருக்கு முன்னாடி ஒரு இளைஞர் படை இருக்குது, பட் சரியான வழி நடத்தணும் அவர். அதனால தான் ஸ்டாண்டை மாற்றாமல் ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாம் பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு நாட்டுக்காக. பட் எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து அந்த தனித்து நிற்கணுங்கிற முடிவை மாற்றிக்கணும். அலைன்ஸோடு போனால் தான் ஃபியூச்சருக்கு நல்லது. இந்த பின்னடைக்கு வந்து சினிமா மோகம் தான் இந்த பின்னடைக்கு காரணம். ஜனங்க மத்தியில் சினிமா மோகத்தில் அதிகமாக இதுவாகி அந்த சினிமா மோகத்தால் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. மாற்றம் வரும்னு நினச்சிக்கிட்டு போட்டிருக்காங்க. மாற்றம் வருமா வராதானே இதுக்கப்புறம் தான் தெரியும். அவர் பேச்செல்லாம் நான் கேட்டுருக்கேன். நான் நல்லா இதுவாக பேசுவார், நல்லா பேசுவார். அவர் பேசுறதுலாம் நல்லா புரியும். அவர் தனித்து நிற்கிறது தான் பலம் நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி வேணும் அவருக்கு, கூட்டணி இருக்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. அவரே இப்போ விஜய் ஆட்சி பிடிச்சி கூட கூட்டணி இல்லாமல் அவரால் ஆட்சி அமைக்க முடியலையே. கூட்டணி பலம் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த தேர்தல் அறிக்கைகளோட கம்பேர் பண்ணும்போது 4 பேரும் தேர்தல் அறிக்கை அதில் இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆமாம், இவர் வித்தியாசமாக கொடுத்துருந்தார். விவசாயிங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இதை சொல்லியிருந்தார், நல்லா இதெல்லாம் பண்ணார். ஆனால் இவரை ஜனங்க ஏற்றுக்கலையே, என்ன பண்ணுறது? நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது. அண்ணன் சீமானுக்கு கண்டிப்பாக உண்டு. அவர் இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவர் இன்னும் ஜனங்க கிட்ட போய் நல்லா இது பண்ணணும், பேசணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாம் வரணும். அவர் வந்து மேடையில் பேசுகிறாரு, ஆனால் ஜனங்க மத்தியில் இறங்கி வரணும். அவர் வந்து எல்லாரையும் பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும் எல்லாமே. அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் பேசுறது வந்து எதுக்கு அது நான் இப்போ 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அப்படி சொல்கிறாருல, அது வந்து எதுக்கு நீங்கள் உங்களுக்கிட்ட காசு இல்லையா, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட வாங்குறீங்க, ரொம்ப ஜனங்க கிட்ட ஒரு மாதிரியாக பேசுகிறாரு அவர். அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தாலி வாங்க கூட உங்களுக்கு வக்கீல் இல்லையா, அது வேற, அந்த ஒரு விஷயத்த வேற சொல்லிடுறாரு. தாலி வாங்குங்க, அது வாங்க உங்களுக்கு உங்கள் கணவரால் வாங்கி கொடுக்க முடியாதா, உங்கள் அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியாதா, அது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றதால அது ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஃப்ரீக்காக ஆசைப்படல ஜனங்க வந்து, இதெல்லாம் ஆட்சி மாற்றுறதுக்காக அதுக்காக ஓட்டு போட்டு விஜயை ஜெயிக்க வச்சிருக்காங்க, அவ்வளோதான். வராமல் இருந்தால் கூட அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார் கண்டிப்பாக. அவர் என்ன மாதிரினா அவர் பேச்சு கம்மி பண்ணிக்கணும். அவர் ஓவராக பேசுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் பேசும்போதும் விலைவாசி நான் கம்மி பண்ணுறேங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, அப்படி பேசணும். அந்த எவ்வளோ வார்த்தைகள் அதிகமாக விட்டதால மக்கள் மனசில் வந்து அது போய் சேர்ந்துருக்குது. தனிச்சு நிற்கிறது வந்து, ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கலாம், அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டுறாங்களே. நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளக்கமாக கொடுத்துருந்தாரு. அவர் என்னென்ன பண்ண போறான்றது எல்லாம் நடைமுறையில் பண்ண போகிறத சொல்லியிருந்தாரு. தேவையில்லாத கவர்ச்சி அந்த மாதிரிலாம் அதில் ஆட் பண்ணல. சினிமா கவர்ச்சியோ இல்லை இலவசமோ எதுவுமே சொல்லாமல் அவர் ரியலாக என்ன பண்ண முடியும், மக்களுக்கான தேவை என்ன, இப்போ நாட்டு நடப்பில் என்ன பண்ண முடியுன்றத கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த கருத்தியல் புரிதல் இல்லாததால் தான் கவர்ச்சி தேடி ஓடுறாங்க எல்லாமே. கண்டிப்பாக அது வந்து விஜய் அவரோட வருகையால் தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அரசியல் போக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மக்கள் கண்டிப்பாக அவரை தேடுவாங்க. கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி அவருக்கான தேவை வரும்போது கண்டிப்பாக தேடுவாங்க அவரை. கண்டிப்பாக அவங்க சோர்வடையாமல் தொடர்ந்து களத்தில் பயணிக்கணும். அவங்க எப்பயுமே பண்ணுற போராட்டங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். மக்களுக்கு எப்பவுமே கூட நிற்கணும். ஒரு எதிர்கட்சின்ற இது கிரேட் வந்தால் தான் அவங்க பண்ணணும்னு இல்லை. அவங்க எப்பயுமே எதிர்கட்சி தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்கட்சி. மக்கள் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் பக்கம் இருந்து அவங்க எப்பயுமே போராடினா மக்களுக்கு தான் நல்லது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்து பயணிச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட கருத்தை முழுமையாக எல்லாரும் இன்னும் புரிஞ்சிக்கல. எல்லாரும் யங்ஸ்டர் எல்லாமே கவர்ச்சி, இலவச திட்டம், லேடிஸ் எல்லாமே அந்த என்ன நம்ம பிற்காலத்தில் நம்மளோட சந்ததியினருக்கு நல்லது பண்ணணுன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ இருக்கிறது அப்படியே ஓடிட்டா போதுன்னு தான் பார்க்குறாங்க. நம்ம சந்ததியினரை நல்லபடியாக அவங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு நம்மளுக்கு என்ன நல்லது வச்சுட்டு போகிறோன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் அவரை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அவர் கண்டிப்பாக ஒரு அடுத்த சந்ததியினருக்கு நம்ம இந்த என்ன விட்டு வச்சுட்டு போகிறோம், என்ன நல்லது பண்ண போகிறோன்றதான் அவர் நிறையா பேசிகிட்டு இருக்காரு. அதை டீட்டெயிலாக யாரும் கேட்டு புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் பார்க்குறாங்க.